ஒருவேளை அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கிறீங்க இல்லையா, அந்த ஒருவேளைங்கிறதுக்கான இடம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க, நீங்களாம் சொல்கிற மாதிரி அந்த கூட்டணிக்குள்ளே குழு அமைக்கிறாங்க. குழுவினுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு, கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் குழு அமைச்சு எங்களை பேசுங்க, காலம் தாழ்த்தாதீங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இவங்க போய் 1 மணி நேரம் சந்திக்கிறாங்க. இதுக்கிடையில் ஒருவேளை இது நீடித்தால் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது? சார் அதுதான் சார், பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவல் என்பது போன்று இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு. ஒண்ணுல பால் பக்கம் காவல் இருக்கணும் அல்லது பூனை பக்கம் ஆதரவா இருக்கணும். பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, கரூர் போன்ற ஒரு துன்பியல் நிகழ்வு நடக்கிறப்ப கரூர் சம்பவத்துல விஜய் அவர்களுக்கு தொலைபேசியில அலைபேசியில ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு. இப்ப காங்கிரஸ் சார்பில் சகோதரர் இருக்காரு, அவர் கூட சொல்லுவார், பாதிக்கப்பட்டவர்கள் எப்ப இருந்தாலும் எந்த பக்கம் இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவாரு, உண்மைதான் பேசுவார். ஜனநாயகன் கூட தான் ட்விட்டர் பதிவு போட்டாரு, அது சிபிஎஸ்சிக்கு எதிரானதுன்னு சொன்னாரு. ஆமா ஆமா சார், ஏன்னா முதலமைச்சரே போட்டார் அப்ப. ஆமா ஆமா சார், அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்காக ராகுல் காந்தி அவர்கள் பேசுவார்னா உண்மையிலேயே பேசியிருக்க வேண்டியது அந்த 41 குடும்பத்துக்கிட்ட, விஜய் கிட்ட இல்ல. அப்ப இது ஒரு மிக முக்கியமான இடம் சார். இன்னொன்று, விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு வாய்ப்பா தெரிகிறாரு காங்கிரஸ் கட்சிக்கு. அப்ப இதுல என்ன கேட்டா, ஒருவேளை ஏன் ஜெல்லாகாதுன்னு சொல்றேன் சார், ஒருவேளை விஜய் தனித்தே தேர்தலை சந்தித்தார்னு வச்சுக்கோங்க சார், கரூர் சம்பவத்துல ராகுல் காந்தி அவர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார். இன்னொன்று, ஜனநாயகன் படத்துல அகில இந்திய அளவுல அந்த படத்துக்கான ஒரு பிரச்சனையை கொண்டு சென்றது ராகுல் காந்தி ஒரு ட்வீட் மூலமா தெரியப்படுத்தியிருக்கார். இன்னொன்று, இவ்வளவு அழுத்தங்கள் மத்திய பாஜக அரசு கொடுத்த பின்னும் கூட, அவரோட படம் வெளியாகாத போது கூட, அது மட்டும் இல்லாம அவருக்கு பல சர்ச்சைகள் சிபிஐ போன்ற விசாரணை வளையத்துல இருந்த போதும் கூட விஜய் பாஜக பக்கம் நகரல அப்படிங்கிற ஒரு நல்ல மதிப்பீடு உருவாயிருந்த மக்கள் மத்தியில. அதுக்கு ராகுல் காந்தியோட ட்விட்டர் பதிவுக்கு ஒரு எதிர்வினை கூட ஆற்றவில்லை என்பதையும் கவனிக்கிறாங்க காங்கிரஸ். நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு நன்றி அப்படின்னு கூட அவங்க சைட்ல இருந்து வரல, அவரு வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்ப எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம இருக்குல்ல, அல்லது பாஜக விமர்சனத்தை அவர் வைக்க மறுக்கிறாருங்கிற விமர்சனமும் வைக்கிறாங்க. இது வரைக்கும் வெளிப்படை அதிமுக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு, பாஜகவை சொல்கிறாரா? அப்ப அந்த சந்தேகத்தை திமுக எழுப்பி இருக்குன்னு பிரியன் சொல்றார், தொடக்க சுற்றுலா பிரியன் சொன்னது அதுதான். ஆமா ஆமா சார், சார் நிச்சயமா சார். இப்ப இன்னைக்கு அவரு பாஜகவை கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காரு சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய கட்டமைப்பிலேயே தாவேகா முதல்ல சொன்னது பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். இன்னொன்று, விஜய் என்பது இப்பதான் புதிதாக ஒரு அரசியல் களத்துக்குள்ள 2 ஆண்டுகள், இப்பதான் 3வது ஆண்டு அப்படின்னு பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியும், ஒரு 75 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி, ஒரு பவள விழா கண்ட கட்சி திமுக. நாடாளுமன்றத்தில் இவ்வளவு தூரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்றத்தில் மிக கணிசமான எண்ணிக்கையில கொண்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி எதிர்க்கிற அளவுக்கு ஒரு புதிதான கட்சியாக வந்துவிட்டார். பாஜகவை மத்திய அரசு நேரடியா பல விமர்சனங்களை வைத்து எதிர்த்து விட முடியாது. பட் அவர் பாஜகவோடு 75 ஆண்டு கால திமுகவை எதிர்க்கிறார்ல, அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அது கடுமையா தானே எதிர்க்கிறாரு. ஆமா ஆமா, ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சினா 2 தானே ஆட்சியில் இருக்கு.